எல்லாருக்கும் ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நீங்க நினைக்கிறத விட பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்க கற்பனைகளுக்கு எட்டாத அளவிற்கு தேவன் உங்களை உயர்த்துவார். நீ அங்க பார்த்து இங்க பார்த்து அதை கேள்விப்பட்டு அவங்க சொன்னதை கேட்டு இவங்க சொன்னதை கேட்டு நீ உன் குடும்பத்துக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிற, உன் பிள்ளைகளுக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்க, உன் எதிர்காலத்துக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கிற. ஆனா நீ பார்க்காத திட்டங்களை, நீ பார்க்காத காரியங்களை நான் உனக்காக உன் குடும்பத்துக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பிள்ளையே, நம்ம நினைக்கிறது ஒரு காரியமா இருக்கும், ஆனால் அவர் உங்களோடு கூட இருக்கிறபடினால் நீங்க எதிர்பார்ப்பதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். இன்றைக்கும் நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வருவாரே ஆனால் நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் தேவன் அதிகமாக செய்வார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம நினைப்பதற்கும் நம்ம வேண்டுவதற்கும், அதாவது நம்ம கற்பனை பண்ணாத விதத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாருக்கும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நம்ம ஆசீர்வதிக்கணும், தேவனுடைய கரத்தினால் நம்மை தொட வேண்டும் அப்படிங்கிற வாஞ்சி நமக்கு வர வேண்டும். அப்படின்னா நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பீர்கள், நீங்கள் உங்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக நீங்கள் ஒரு திட்டத்தை வைத்திருப்பீர்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக ஒரு திட்டத்தை வச்சுருப்பீங்க. நிறைய பேர் பிள்ளைய பார்த்த உடனே அதை குழந்தையாக பார்க்குறது இல்லை. எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நான் எதை கெஸ் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லுங்கள். எப்படி பார்ப்பாங்க? அது அது வேறு, அது ஓகே, அதுவும் கரெக்டு தான். நீங்கள் தெய்வம், ஐயோ அவங்க தான் எல்லா மாதிரி பார்ப்பாங்க, அது வேறு. இன்னொன்று, பிறந்த உடனே அந்த பிள்ளை பேர் போட முன்னாடியே டாக்டர்னு சொல்லி கூப்பிட்றவங்க இருக்காங்க. பிள்ளைக்கு பேரே போட்டிருக்க மாட்டாங்க, அந்த பிள்ளைய டாக்டர் டாக்டர் அப்படின்னு கூப்பிடுறோம். அதுவும் இப்போ இன்ஜினியர்னு கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா இன்ஜினியர் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கனால யாரும் இப்போ இன்ஜினியர் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த டாக்டர் கூட எதையும் சேர்ப்பாங்க, என்ஜினியர்னு சேர்ப்பாங்க, என்ஜினியர் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது ஆண்டவர் இந்த பிள்ளையை வச்சு என்ன சித்தம் வச்சுருக்கிறாரு, ஆண்டவர் இந்த பிள்ளையை வச்சு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே ஒன்றை போட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிள்ளைக்கும் மெடிக்கல் ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இருக்காது, பிடிக்கவும் செய்யாது. அதுக்கு கத்தியை பார்த்தாலே இப்படி திரும்பி நிற்கும், ரத்தத்தை பார்த்தா மயங்கிய விழுந்துடும். இப்படிப்பட்ட குழந்தைய என்ன செய்கிறது, டாக்டர்னு சொல்கிறது. அப்போ நம்ம திட்டம் நம்ம பிள்ளைகளை பற்றி ஒன்று இருக்கிறது, நம்முடைய திட்டம் நம்முடைய வீட்டை பற்றி ஒரு கரைத்தை வச்சுருக்கிறோம். ஆனால் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் மிகவும் பெரியது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் மிகவும் பெரியது. ஏன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஒழுங்காக சொல்லுங்கள், தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் மிகவும் பெரியது. இது எனக்கு வச்சிருக்கிற திட்டம் பெருசுன்னா எல்லாம் சந்தோஷமாக சொல்லுவீங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நீங்கள் நினைக்கிறத விட பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்கள் கற்பனைகளுக்கு எட்டாத அளவிற்கு தேவன் உங்களை உயர்த்துவார். அதுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா மட்டும் போதும், அவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும் போதும், அதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதும். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பரலோக தேவன் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய கற்பனைகளுக்கு எட்டாத விதத்தில், நம்முடைய யோசனைகளுக்கு தெரியாத வழியில் ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அதான் நம்ம சொல்கிறோம், எப்படி ஆண்டவர் நடத்துவார்னு தெரியாது, ஆனால் நடக்கும். எப்படி நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எப்படி இந்த பிரச்சனை மாறப்போகுது அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் நீங்கள் யோசிக்காத வழியில் ஆண்டவர் அந்த பிரச்சனைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த பலவீனம் எப்படி என்னை விட்டு மாறும், இவ்வளோ முயற்சிகளை எடுத்துட்டேனே. பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம், தன்னுடைய பணத்தை எல்லாம் மருத்துவ இடத்துல செலவழித்தாளாம். உங்களுக்கு தெரியும்ல, லூக்கா 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். இந்த வசனத்தை எடுத்த நேரம் ஆகிடும், ஜஸ்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. லூக்கா 8 தான். லூக்கா 8 அதில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? 41 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியா. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பெரும்பாலுள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்திகளை, தன்னுடைய அந்தஸ்தை,
தன்னுடைய பணத்தை எல்லாவற்றையும் மருத்துவர்களிடத்தில் செலவழிச்சிட்டா. அவள் கனவுல நினச்சி பார்த்துருப்பாளா, இயேசுவின் சரீரத்தில் தொங்குகிற அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா எனக்கு அற்புதம் நடக்கும் அவள் கனவுல நினச்சி பார்த்துருப்பாளா அந்த ஆஸ்திகள்லாம் செலவழிக்கும் போது? இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு இயேசுவிட்ட போனால் எனக்கு இவ்வளோ ஈஸியாக சுகம் கிடைக்கும்னு தெரியாமல் தான் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டாள். கரெக்டா? அப்போ நம்ம வச்சிருக்கிற வழி ஒன்று, நம்ம வச்சிருக்கிற வழி ஒரு விதம். நம்ம இப்படி தான் என் வாழ்க்கை உயரும் போல இருக்குது, இப்படி தான் என் கஷ்டம் மாறும் போல இருக்குது, இப்படி தான் எனக்கு சுகம் கிடைக்கும் போல இருக்குது நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தா நீங்கள் நினைக்காத வழிகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நினைக்காத வழிகளை ஆண்டவருக்காக ஏற்படுத்துவார். அதை யாராலும் தடுக்க முடியாது. அவனுடைய பிள்ளையே, வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்முடைய நினைவுகளை விட ஆண்டுடைய நினைவுகள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அவர் யோசனையில் பெரியவர். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க என்ன மாதிரி ஒருத்தனையும் யோசிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ யோசிப்போம். அப்படி யோசித்து யோசித்து எந்த நல்ல காரியம் நடக்குதோ இல்லையோ யோசித்து யோசித்து நம்மளே குழம்பிடுவோம். அது உண்மை. எல்லாரும் தான் இந்த காலகட்டத்தில். அதனால் நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு பர்சனலாக ஒரு அட்வைஸ் தரேன். தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நீங்கள் தனியாக போய் உட்காந்து முக்கியமாக யோசிக்காதீங்க, சரியா? என்ன தனியாக அப்படிங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் உட்காந்து யோசிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். ஏன்னா நம்ம யோசிக்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் குழம்ப தான் செய்வோம், நமக்கு ஆன்சர் கிடைக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் நீர் என்ன திட்டம் வச்சிருக்கிறீர் ஆண்டவரத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஏன் நம்ம யோசனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னா, நம்ம யோசனைகள் ஒரு சிறிய வட்டத்துக்கு உட்பட்ட அளவு தான் இருக்கும். நம்ம இதுவரை பார்த்தது, இதுவரை பேசினது, இதுவரை கண்டது, இதை வச்சு தான் உங்களுடைய என்னுடைய யோசனைகள் செயல்படும். அப்படி தானே? இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? நீங்கள் ஏற்கனவே பார்த்த, கரெக்ட் தானே? ஒரு வீடு கட்டுவீங்க, கட்டலைன்னா கட்டுவீங்க, கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக, அப்படி தானே? ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா அந்த டிசைன் மாடல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பார்த்து. யாரெல்லாம் வீட்டை ரசிப்பீங்க? வீடுகளை பார்க்கும்போது அழகாக இருக்குது. எனக்கு அந்த ரசனை சுத்தமாக கிடையாது. சுத்தமாக கிடையாது. முன்னாடிலாம் இந்த கார் பைக்கெலாம் பார்க்கும்போது கூட கொஞ்சம் இந்த கார் நல்லா இருக்கு அப்படி. இப்போ அதுவும் கிடையாது. வீடெல்லாம் பார்த்தா இதுவரை நான் ரசித்ததே கிடையாது. அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரசித்ததே இல்லை இது வரைக்கும். அது ஏன் இந்த ரசனை வரலன்னு எனக்கும் தெரியல. சரி, அது போகட்டும். ஆனால் ரசிக்கிற அநேகம் பேரை நான் பார்த்துருக்கேன். என் கூட பயணிக்கிற சிலர்லாம் இந்த தோட்டத்தை அழகாக வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எனக்கு அந்த தோட்டத்தை பார்த்தாலும் ரசிக்க தோணும். அந்த சில வீடுகள் அழகாக, உண்மையில் அழகாக இருக்கும். அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு கார்டன் மாதிரிலாம் வச்சு, புல்லெல்லாம் வச்சு, செடி தொட்டி அழகாக டிசைன் பண்ணி அதில் செடியெல்லாம் வச்சு பூத்து கொலுங்கி அழகாக நிறைய வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த செடியெல்லாம். ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பிடிக்காதுன்னா இலை செஞ்சு வச்சா பார்த்துட்டு போகலாம், ஆனால் அதில் ஒரு ரசனை, ஒரு ஈர்ப்பெல்லாம் கிடையாது. அப்போ நிறைய பேர் வீட்டை ரசிப்பாங்க. வீடுகளை பார்க்கும்போது அந்த வீடு சூப்பராக இருக்குது, அந்த டிசைன் அழகாக இருக்குது அப்படின்லாம். அப்போ இதெல்லாம் அவங்க மைண்டில் ஸ்டோராக இருக்கும். அப்போ இவங்க ஒரு வீடை கட்டும்போது என்ன யோசிப்பாங்க? அங்கே பார்த்தது அந்த வீடு, அங்கே உள்ளே இருந்த கிச்சன், அங்கே இருந்த பாத்ரூம், அங்கே இருந்த கிரானைட், அங்கே இருந்த டைல்ஸ், இதே போல் நமக்கு என்ன செய்யணும், போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ, கரெக்ட் தானே சொல்கிறது? இப்போ இது எதனால உங்களுக்கு இந்த யோசனை வருது? நீங்கள் பார்த்தது, நீங்கள் கேட்டது, நீங்கள் ரசித்தது உங்கள் நினைவுகளாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, டே நீ பார்க்காத பெரிய காரியங்களை நான் உனக்கு வேண்டி வச்சிருக்கிறேன். இது ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு ஒரு வீட்டை சொன்னேன். இதே போல தான் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீ அங்கே பார்த்து இங்கே பார்த்து அதை கேள்விப்பட்டு அவங்க சொன்னதை கேட்டு இவங்க சொன்னதை கேட்டு நீ உன் குடும்பத்துக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிற, உன் பிள்ளைகளுக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்க, உன் எதிர்காலத்துக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கிற. ஆனால் நீ பார்க்காத திட்டங்களை, நீ பார்க்காத காரியங்களை நான் உனக்காக உன் குடும்பத்துக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். நமக்காக புதியவைகளை செய்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். ஆமென். அப்போ இதுதான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன். நீதிமொழிகள் 16
அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசிங்க. 16:25 தானே? எப்படி மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இப்போ மனுஷனுடைய பார்வையில் கரெக்டாக பர்ஃபெக்டாக தோன்றுகிற வழிகள் உண்டு. அப்போ சில மனிதர்கள் நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டு தான். நான் சொல்கிறது ஆண்டவருடைய நடத்துதல் இல்லாமல், சரியா, ஆண்டவருடைய நடத்துதல் இல்லாமல், ஆண்டவருடைய கைடன்ஸ் இல்லாமல், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கைடன்ஸ் இல்லாமல் நம்ம சொந்தமாக நினைக்கிற காரியங்கள், சொந்தமாக நினைக்கிற வழிகள் எப்படி இருக்குது? மனுஷனுக்கு செம்மையாயினானது பர்ஃபெக்ட், அதில் எந்த வித ஒரு குறையும் இல்லாதது போல தோன்றுகிறது. மித மனுஷனுடைய வழிகள். நல்ல கவனிங்க, நீங்களும் சரி நானும் சரி. என் சுய புத்தியினால் நான் நடப்பேனானால், என் சுய இஷ்டத்தின்படி இது நல்லா இருக்குமே, இது கரெக்டாக இருக்குமேன்னு நான் ஒரு டிசிஷன் எடுத்து செஞ்சேன்னா, அது ஒருவேளை அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கலாம்? மரண வழிகளாக கூட இருக்கலாம். அது ஒருத்தங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வழிகளாக கூட இருக்கலாம். ஒருத்தங்களுக்கு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு வழிகளாக கூட இருக்கலாம். அப்போது மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிறது எல்லாம் ரைட்டுன்னு நம்ம நினச்சிடவே முடியாது. மனுஷனுக்கு கரெக்டாக தோன்றுகிறது எல்லாம் நமக்கு சூட் ஆகும்னு நம்ம நினச்சிடவே முடியாது. ஏன்னா அதில் ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் வழி இல்லைப்பா, என் சாமர்த்தியம் இல்லை ஆண்டவரே, என் புத்தியினால் நான் யோசிக்கிறது இல்லை, நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை என் வாழ்க்கையில் தாங்க. ஹல்லேலூயா. நமக்கு ஒருவேளை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், நமக்கு நிறைய அனுபவம் இருக்கலாம், நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்து பேசி நிறைய இடங்களுக்கு, இப்போ பாருங்கள், இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துலையே இருக்கிறவங்களுடைய அனுபவத்தை விட அநேக ஏரியாக்களுக்கு போய் அநேக நாடுகளுக்கு பயணம் செய்கிறவர்கள், அநேக இடங்களில் வேலை பார்த்தவர்கள் இருக்கிற அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? அவங்க பேச்சிலே அது தெரியும். அவங்க நிறைய அனுபவிச்சிருக்கிறாங்க, நிறைய நாடுகளுக்கு போயிட்டு வர்றாங்க, நிறைய கைண்ட் ஆஃப் பீப்புள் அவங்க மீட் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு பேச்சிலேயே ஒரு வித்தியாசம் தெரியும். ஒரு நிறைய எனக்கு தெரியும், அதாவது அவங்க தன்னைத்தானே பெருமையாக பேசவில்லை என்றாலும், அவங்க தன்னைத்தானே பெருசாக சொல்லவில்லை என்றாலும், அவங்க பேச்சில் அவங்களுக்கு நிறைய ஸ்டஃப் உள்ள இருக்குன்னு நமக்கு வெளிப்படும். ஆனால் அதை விட, நமக்கு இருக்கிற அனுபவத்தை விட, நம்ம அநேக இடத்துல பேசி பழக்கம் இருப்பதை விட, தேவன் சொல்லுகிற ஆலோசனை, தேவன் தருகிற ஆலோசனை நமக்கு மிகவும் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது ஆண்டுடைய ஆலோசனை, ஆண்டுடைய நினைவுகள். இப்போ நம்ம அந்த சீஷர்கள் மீன் பிடிக்கிறாங்க, அவங்க ராம் முழுவதும் பிரயாசப்படுறாங்க, ஒன்றும் அகப்படவில்லை. வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட், நல்ல அனுபவம். சொல்கிறாங்க, அந்த கடல் தண்ணீரோட அந்த கலரை பார்த்தாலே அங்கே மீன் இருக்குமா இல்லையா என்று அவங்களுக்கு தெரியுமா. சமீபத்தில் நான் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவருக்கு இந்த போட்டிங்லலாம் அவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது. இந்த மாதிரி மீன் பிடிக்கிறவர்களிடத்துலலாம் அவருக்கு நல்ல பழக்கங்கள் இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, சில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான மீனவர்களுக்கு அவங்க அந்த கடல் தண்ணீரோட கலரை பார்த்தாலே இந்த இடத்துல மீன் இருக்குமா இல்லையான்னு சிலர் என்ன செய்வாங்களாம், சொல்லுவாங்களாம். இப்போ சில இடத்த பார்த்துட்டு அந்த தண்ணீர் எப்படி இந்த கலரில் இருந்தோடனே இங்கே கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி அந்த இடத்துக்கு போட்டை விட்டு அங்கே வலைகளை போடுவாங்க, நல்ல மீன் கிடைக்குமா. அப்படின்னா நம்ம வேதத்தில் பார்க்குற இதே மாதிரி சில விவசாயிகளை பார்க்கும்போது அவங்களுக்கு சிலர் டைமே பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலி அவங்க வாட்சை பார்க்க மாட்டாங்க, கிளாக்கை பார்க்க மாட்டாங்க. ஆனால் சூரியனை பார்த்தே இது இத்தனை மணின்னு கரெக்டாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்க பார்த்துருக்கீங்களா? நான் நேராகவே பார்த்துருக்கேன். அப்போ அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது, அவங்க கிளாக்கை கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த சூரிய வெளிச்சம், அந்த நிழல், இதெல்லாத்தையும் பார்த்து இந்த மணி தான் ஓரளவுக்கு கரெக்டாக அடிச்சிருவாங்க. அப்போது ஒரு வேலையை ஒருத்தன் கண்டினியூஸாக நிறைய வருஷமாக செஞ்சுட்டு இருந்தால் அவனுக்கு அதில் ஒரு அனுபவம் வரும், கண்டிப்பாக வரும். இதே போல் இந்த சீஷர்களுக்கு அனுபவம், அவங்க நினைவுகள், அவங்க யோசனைகள்லாம் பெருசு. ஏன்னா அவங்களுக்கு இதில் அனுபவம் இருக்குது, என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனால் இப்போ சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ போய் ஆழத்தில் கொண்டு வலைய போடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அந்த சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே, நாங்கள் ராம் முழுவதும் என்ன செய்தோம், பிரயாசப்பட்டோம், இவ்வளோ நேரம் நல்ல உண்மையிலே நாங்கள் பிரயாசப்பட்டோம். ஆனால் இப்போது வேறு எதுக்காக இல்லை, நீங்கள் சொன்னீங்கிற ஒரு வார்த்தைக்காக நான் போடுறேன். அல்லேலூயா.
அப்படி போடும்போது வலை கிளியத்தக்க மீன்களை கர்த்தர் கொடுத்தார். இதுவரை கண்டிராத நன்மைகளை கர்த்தர் காணும்படியாக கிருபை சார். இதான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற கர்த்தர். அதுபோல நாகமானுடைய சம்பவத்தில் பாருங்க, 2 ராஜாக்கள் அதனுடைய 5ஆம் அதிகாரத்துக்கு வேதாந்தத்தை திருப்பிக் கொள்வோம். நம்ம ஒரு வழியை நினைப்போம், ஆண்டவர் புதிய வழியை வைத்திருப்பார். நாகமான் எனப்படுகிற ஒரு படைத்தளபதி, இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அவருடைய உடம்பில் குஷ்டரோகம். அப்போது நாகமானுடைய வீட்டில் அடிமையாக இருந்த ஒரு இஸ்ரவேல் பெண் என்ன சொல்லுகிறான்னா, எங்கள் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறா, அந்த தீர்க்கதரிசி இடத்துல போய் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுடைய குஷ்டரோகம் மாறும் அப்படி என்று இந்த அடிமை பெண் சொல்லுகிறார். அப்போ இந்த வார்த்தையை கேட்டு நாகமானும் தன்னோடு கூட இருந்த ஊழியர்களோடு கூட இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து அந்த எலிசா தானே அவரை பார்க்கறதுக்கு வர்றாங்க. அப்போது 9ஆம் வசனத்திலேருந்து 9ஆம் வசனத்தில் பாருங்கள், அப்படி நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில் நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். எப்படி சொல்ல சொன்னான்? நீ யோர்தானில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்படின்னா ஸ்நானம்னா என்ன? மூழ்கிறது. ஸ்நானம்னா சொல்லும்போது மூழ்கி எழும்புறது, அப்படி தானே? அதான் முழுவதுமாக ஸ்நானம் பண்ணுகிறது. ஸ்நானம் பண்ணு, மூழ்கி எழும்பு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது, இப்போ இவனுடைய எக்ஸ்பெக்டேஷனை பாருங்கள், அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் வாசிங்க, எனக்குள், இன்னும் சத்தம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எனக்குள் நான் அப்படி நினச்சிருந்தேன். அப்போ நம்மளும் இப்படி தான் நிறைய இடத்துல எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு நான் நினச்சிருந்தேன், ஆனால் நடக்கலை. அப்போ நீங்கள் சொல்லணும், உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, அவருடைய வழிகள் பெருசு, அவருடைய நினைவுகள் பெருசு. இப்போ நாகமான் சொல்கிறாரு, அவர் வந்து அவருடைய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை தொழுது தன் கையினால் அந்த இடத்தெல்லாம் தடகி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை, அப்போ ஒரு மேஜிக்கல் என்வரன்மெண்ட் அவர் எதிர்பார்த்துருக்கிறார். ஒரு எப்படி சொல்ற மேஜிக் காமிக்கிற மாதிரி வந்து நாகமானே அப்படிலாம் காட்டி அப்படி இடத்தெல்லாம் தடகி அப்படியே என் குஷ்டரோகம் என்ன செய்யும், மறைஞ்சு போகும்னு கற்பனை பண்ணிட்டு வந்திருக்கிறார் நாகமான். ஆனால் ஆண்டவர் அப்படியே செய்தார்? இல்லை. எலிசா வந்து பார்க்க கூட இல்லை, ஆள் அனுப்பி சொல்கிறேன், போய் அந்த யோர்தானில் முங்கிட்டு போ. இங்கே பக்கத்தில் நிறைய குளம் இருக்குது, அந்த குளத்துக்கு பேர சொல்ல முடியாது, நிறைய குளம் இருக்குது. ஆனால் அந்த குளத்துலலாம் இப்போ யாராவது இப்படி வந்து அவங்க பக்கத்துலனா யோர்தான் வந்து அவங்க நாட்டில் உள்ள ஒரு ஆறு, அப்படி தானே? இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆறு இருக்கும், குளம் இருக்கும், நதி இருக்கும், எல்லாம். ஆனால் இதே போல் இந்த குளத்தில் போய் 7 தடவை முங்கிட்டு போலே அப்படின்னு சொன்னால் யாருக்காக இருந்தாலும் கோவம் வருமா வராதா? வரும். ஆனால் ஆண்டவர் அற்புதத்தை அதில் தான் வச்சுருந்தார். நம்ம சில நேரங்கள் அற்பமாய் நினைக்கிற காரியங்கள் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை வச்சுருப்பார், பெரிய தீர்வை வச்சுருப்பார். அப்போ நம்ம எதை ஆண்டவர் சொல்லுகிற எதையும் உதாசீனப்படுத்தவே கூடாது. இப்போது இந்த நாகமானுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து என்ன சொல்லுகிறான்? 12ஆம் வசனம், நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும், பாருங்கள், இஸ்ரவேலுடைய தண்ணீர் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பற்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போகிறோம். கோபம் அடங்கவே இல்லை. எப்போவுமே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும், ஆனால் வேதத்தின்படி வரக்கூடாது, சரியா? கண்காணி ஆனவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம புதிய ஏற்பாட்டிலலாம் வாசிக்கிறோம். அவன் எல்லாத்துக்கும் சமர்த்தனாக இருக்கணும், எல்லாத்துலையும் ஒழுங்காக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், எல்லாத்தையும் கவனிக்கணும், சுத்தமானாக இருக்கணும், இப்படிலாம் வசனம் சொல்லுது. ஆனால் உலக ரீதியாக பார்க்கும்போது ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோபம், டென்ஷன்லாம் என்ன செய்யும்?
ஜாஸ்தியாக வரும். சரிதானே? அதனால தான் சாதாரண மக்கள் கொஞ்சம் லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்கள பார்த்தாலே என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. இப்போ உள்ள காலத்தில் அந்த ஸ்கூல் காலேஜஸ் நடத்துகிற பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ஸ்க்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுறாங்களோ இல்லையோ, யார் பயப்படுறது? யார்? பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும். கரெக்ட். டீச்சர்ஸும் பயப்படுறாங்க, பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க. ஆக்சுவலி அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்கிறீங்க, படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கிறீங்க. அங்கே உள்ள பெரியவர்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. மரியாதை செலுத்தணும், அவங்களுக்கு நம்ம சரியானதை செய்யணும். ஆனால் அவங்களுக்கு பயந்து நடுங்கிறதுக்கு ஒன்று நம்ம 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 விசேஷமாக நம்ம இங்கே உள்ள ஆட்கள் தான் ரொம்ப பயந்து ஐயோ அவங்கள்ட்ட எப்படி போய் பேசுகிறது. அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க சில லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க அப்படி கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பாங்க. அப்போ நாகம்மானும் ஒரு படை தளபதிக்கு அவனுக்கு கீழே எத்தனையோ படை வீரர்கள் இருப்பார்கள். அப்போ எல்லாரையும் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். எல்லாட்டையும் கத்தியே பழகியிருப்பாங்க, எல்லாட்டையும் எதிர்த்து பேசியே பழகியிருப்பாங்க. டே அங்கே போ, இங்கே போ, அதை செய் இப்படியே பழகியிருப்பாங்க. இதே ஆட்டிடியூட் தான் எங்கேயும் வரும், எல்லா இடத்துலையும் வரும். யார்கிட்ட பேசினாலும் இப்படி தான் வரும். அதனால தான் நம்முடைய கேரக்டரை டிசைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம கேரக்டரை கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா வேலை செய்கிற இடத்துல உள்ள டென்ஷனை நம்ம எங்கே காட்டக்கூடாது, வீட்டில் காட்டக்கூடாது. அப்படின்னா நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். நிறைய பேர் அந்த தப்பை பண்ணுறது, வேலை இடத்துல உள்ள டென்ஷனை கொண்டு வீட்டில் பிள்ளைகள்கிட்ட காட்டுறது, பக்கத்து வீட்டில் சண்டை போட்டு வந்து வீட்டில் பிள்ளைகள்கிட்ட காட்டுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அது அங்கோட முடிஞ்சு நம்ம வீட்டில் எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படி தான் நம்ம பிஹேவ் பண்ணணும். இப்போது இந்த படைத்தளபதி அவனுக்கு ஆல்ரெடி ஒரு டென்ஷனாக இருக்க ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது, கோவப்பட அநேக வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி கோபத்தை கொண்டு எங்கே கட்டுறான், எலிசாட்ட காமிக்கிறான். இப்போ உக்கிரத்தோட கோபத்தோட அப்படி தான் அந்த வார்த்தை மறுபடியும் அங்கே வருகிறது. சரியா? அப்போது நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு சொல்கிறான். இங்கே உங்களுக்கு இப்படி ஒரு ஆறு இருக்குன்னா எங்கள் ஊரில் அப்படி ஒரு ஆறு இருக்குது, எங்கள் வீட்டில் இப்படி ஒரு ஆறு இருக்குது, எங்கள் வீட்டு பக்கத்தில் இப்படி அழகான ஒரு குளம் இருக்குது, இங்கெல்லாம் விட்டுட்டு நான் குளிக்காமல் இங்கே வந்து குளிப்பேனா, அந்த மாதிரி யோசிக்கிறான் நாகமான். அப்போது கூட இருந்து ஊழியக்காரர் ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க, 13ஆம் வசனத்தில் எல்லாரும் வாசிங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். இப்போ இந்த கூட இருந்த ஊழியக்காரர்கள் வேலைக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்யணும், அப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும், இத்தனை காரியங்களை நீங்கள் பண்ணணும், இவ்வளவு பெரிய தியாகத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருந்தா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்கல்ல. இப்படி ஒரு அற்பமான காரியத்தை சொன்னால் அதை செய்ய வேண்டியது தானே அப்படின்னு கூட இருக்கிற ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. நாம் அப்படி தான் நிறைய காரியங்கள் அதை செய்வோம், அங்கே முயற்சி எடுப்போம், அங்கே போனோம், கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் முழங்கால் படிப்பட்டு நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். கரெக்ட் தானே? எத்தனை பேர் நான் சொல்ல சரியாப்படுது? இல்லை கோவம் வருதா? கோவம் வருதுன்னா சொல்லுங்கள், பரவாயில்ல. நம்ம அதை செய்வோம், அங்கே போவோம், இங்கே போவோம். ஒரு குடும்பத்தில் ஒரு காரியம் ஆகணும்னா அந்த இடத்துக்கு போவோம், இந்த இடத்துக்கு போவோம், சென்னை போவோம், டெல்லி போவோம், திருவாண்டரம் போவோம், எல்லாம் போவோம். ஆனால் ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரே ஜெபம் பண்ணும் அப்படின்னு பண்ணுவோம். நிறைய பேர் சில காரியங்களை செய்வதற்கு அதிகாரிகளுடைய இது தேவைப்படும், அப்படி தானே? அப்போ தேவைப்படும் போது மேலே அதிகாரிகளை பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போ இவங்க அந்த அதிகாரிகளை பிடிக்கிறதுக்காகவே அதுக்கு கீழே உள்ள ஆட்களை பார்த்து அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களுக்கு அதை செய்து இதை செய்து அந்த அதிகாரியை பார்த்து அதுக்கப்புறம் அந்த அதிகாரியை பார்த்து இப்படி ஒரு காரியத்தில் ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்கினாலே இவங்களுக்கு பல லட்சங்கள் போயிடும் இப்போ பெர்மிஷன் வாங்குறதுக்கு. அதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனால் ஆண்டவரே இது எனக்கு சுலபமாக மாற்றி தாங்கப்பான்னு ஒரு 2 வார்த்தை முழங்கால் படி போட்டிருந்தா ஆண்டவரே எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். இப்படிப்பட்ட நிறைய சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போது சில நேரங்களில் பாருங்கள், நம்ம பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்ய முயற்சி செய்கிறோம். ஆண்டவர் சின்ன காரியங்களில் சுகத்தை வச்சுருப்பார், சின்ன காரியங்களில் ஒரு விடுதலையை வச்சுருப்பார், சின்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்வை வச்சுருப்பார், சின்ன காரியங்களில் அடுத்த கட்ட உயர்வை உங்களுக்கு வைத்திருப்பார், சின்ன காரியங்களில் உங்களுக்கு அதிக வருமானத்தை வைத்திருப்பார். ஹலோ, நமக்கான தெரியாது. நம்ம பெரிய பெரிய காரியத்தில் கால் எடுத்து வச்சு நாம் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யாமல் இருப்போம்.
இப்போ சொல்கிறாங்க பெரிய பெரிய கடை எடுத்து ஹோட்டல் நடத்துகிறவங்கள விட ரோட் சைடில் பானிபூரி விற்கிறவங்க அதிகமாக. உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் பானிபூரி கடை தொடங்கன்னு சொல்லலை, உங்கள்கிட்ட உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை புரியணும். பெரிய பெரிய கடன் அதை செய்துருவாங்க, இத்தனை லட்சம் கடன் எடுத்து, இத்தனை கோடி கடன் எடுத்து ஒரு பெரிய கடையை வாடகைக்கு எடுத்து பெரிய இன்டீரியர் டிசைனிங் எல்லாம் பண்ணி அவன் ஹோட்டல் நடத்தி முதல் நாள் மட்டும் நிறைய பேர் போய் சாப்பிடுவாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்டரை ஒழுங்காக போட்டிருக்க மாட்டாங்க. உள்ள தோசை சுடு மாஸ்டர் ஒழுங்காக இருக்காது. அப்போ என்ன ஆகும்? அடுத்த நாள்லேருந்து ஒருத்தனும் வர மாட்டான். ஆனால் ஒரு பைசா செலவு இல்லாமல், வாடகை இல்லாமல், கரண்ட் பில் இல்லாமல் அவன் ஒரு பேட்டரியில் ஒரு லைட்டையும் போட்டு 0 வோல்ட் மாதிரி ஒன்று போட்டிருப்பான். அதில் ஒரு பானிபூரி அவன் ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் சம்பாதிப்பான்னு அவனுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு இது எது சொல்கிறேன்னா, பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும் ஆனால் லாபம் இருக்காது. ஆனால் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும், லாபம் அதிகமாக இருக்கும். இதே போல் ஆண்டவருடைய சமூகத்திலையும் ஆண்டவர் நமக்கு நம்ம நினச்சிட்டு அப்படி இது செஞ்சாதான் அப்படி, ஆண்டவர் சின்ன அற்பமான காரியத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றியை வைத்திருப்பார். நாகமன் செய்த தப்பு அதுதானே. நாகமன் நினச்சா அப்படி சுகமாக்குவார், இப்படி சுகமாக்குவார். அதான் சொல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. வாசிங்க ஏசாயா 55:9. வேகமாடுங்க. ஏசாயா 55:9. 9 வாசிங்க. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்போ இந்த நாகமனுடைய விஷயத்தில் ப்ராசஸ் முக்கியமா இல்லை ரிசல்ட் முக்கியமா? எது முக்கியம்? பிரயாசம் முக்கியமா, ரிசல்ட் முக்கியமா, விளைவு முக்கியமா? என்ன செஞ்சாலும் இவனுக்கு குஷ்டரோகம் மாறணும், அதானே இங்கே முக்கியம். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு தீர்க்கதரிசி மூலமாக, நீ அந்த யோர்தான் நதியில் போய் 7 தரம் முங்குன்று. இவனுக்கு கோபம் தாங்க முடியல. இப்படி சொன்ன பிறகு இந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் இப்படிலாம் அவனுக்கு கொஞ்சம் அறிவுரைகளை சொன்ன போது 14ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. எப்படி மாறிச்சு? ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல, அதாவது ஃப்ரெஷ்ஷாக, எந்தவித ஒரு டேமேஜும் இல்லாமல், எந்தவித சுருக்கங்களும் இல்லாமல், அதான ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம். அதே போல சுத்தமானான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவனுடைய பிள்ளையே, நம்ம நினைக்கிறது ஒரு காரியமாக இருக்கும், தேவன் செய்வது பெரிய காரியமாக இருக்கும். அப்போ இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய காரியம், அவருடைய சொந்த குமாரனே தந்தவர், மற்றது எல்லாவற்றை தராதிருப்பது எப்படி? இனி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பங்களில் அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது எதுவும் இல்லாதது போல இருக்கும், எல்லாம் சூன்யமானது போல இருக்கும். ஆனால் அவர் உங்களோடு கூட இருக்கிறபடினால் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவு உயர்வுகளையும் வெற்றிகளையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத மேன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத சுகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, இந்த வலியை நான் இனி சாகும் வரைக்கும் இந்த வலியை தாங்க வேண்டியதுதான் போல இருக்குது, சாகும் வரைக்கும் இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்க வேண்டியதுதான் போல இருக்குது, என் வாழ்க்கையை நீ இப்படி தான், இவரை நீ திருந்த போகிறதில்ல, இவன் நீ திருந்த போகிறதில்ல, என் பிள்ளையை நீ திருந்த போகிறதில்ல, என் வாழ்க்கையை நீ மாற போகிறதில்ல, இந்த கஷ்டம் என்னை விட்டு போக போகிறதில்ல, இனி குடும்பம் என் வாழ்க்கை எல்லாம் இப்படி தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் சொல்லுவார், இல்லை, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நான் உனக்கு செய்வேன். எப்படி நாகமனுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத வழியில் அவனுக்கு அற்புதத்தை செஞ்சனோ, எந்த மனுஷனுக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவு உயர்வுகளை கொடுத்தனோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவர், கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தேவன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா?